தஞ்சை மாநகரில் உள்ள 51 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக கரந்தை, வடக்குவாசல், பள்ளி கிரகாரம், மாரிக்குளம் உள்ளிட்ட இடங்களில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து கழிவுநீர் ராட்சச குழாய்கள் மூலம் சமுத்திரம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பாதாள சாக்கடைகளில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்ய 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆழ்துளை கிளைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் இந்த குழிகள் வழியாக கழிவுநீர் வெளியேறி வருகிறது. சில இடங்களில் அந்த குழிகள் மீது போடப்பட்டுள்ள மூடி உடைந்து விடுவதால் கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் தஞ்சை தெற்கு வீதியில் பாதாள சாக்கடை குழியிலிருந்து கழிவுநீர் வெளியேறி சாலையில் வழிந்தோடுகின்றது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றமும் வீசுகின்றது. தெற்கு வீதியில் எப்போதும் ஆள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துடனே சென்று வருகின்றனர். எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் வெளியேறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.